இங்கே இந்த லேடி அவங்க 2 மருமகளும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பழி வாங்குறதுக்காக வேணும்னே கிச்சன்ல வந்து சாப்பாட கொட்டி விட்டுறாங்க. மாசமா இருக்க சின்ன மருமக வந்த உடனே இத கிளீன் பண்ணுமா, எனக்கு மயக்கம் வர மாரி இருக்குன்னு சொல்லி நடிச்சிடுறாங்க. அவங்களும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க புருஷன் வந்து கேட்குறான், "நீ தான் இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்டா, "இல்லப்பா, யாராவது கால் வச்சா வலிக்கிறோம், அம்மாவுக்கு வேற உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போடாமான்னு கேட்டா வேணான்னு சொல்லிடுறாங்க." அடுத்ததா ஊர்லேருந்து வந்து அவங்க பெரிய பையனை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் போய் பார்த்துட்டு வந்துரு, தம்பியை கூட்டு போ அப்படின்ன உடனே இவனும் கிளம்புறான். டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன மருமக கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பெரிய மருமகளும் பார்க்குறா. வெளில போன உடனே இந்த இடம்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, பெருக்கு, மாசமாக இருக்க டைமில் இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ன உடனே அவங்களும் சகிச்சுக்கிட்டு பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெரிய மருமகளும் தடுக்கிறாங்க. அவள் தான் மாசமா இருக்கான்னு தெரியுதுல்ல, ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்டா, இதெல்லாம் பண்ணால் அவளுக்கு தான் நல்லது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது, நீ தான் இன்னும் குழந்தையே பெற்றுக்கலையேன்ன உடனே இவன் கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாமியாரும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அடுத்த கட்டமா அவன் சின்ன பையனையும் கூப்பிட்டு, "உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் குழந்தையும் பொறக்க போகுது, அதுக்கான காசெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டியான்னு?" கேட்டா, "அதெல்லாம் பார்த்துக்கலாமா நடக்கிறப்பன்னு" சொல்றான். "உங்க மாமனார்கிட்ட செயினை கொடுத்தல்ல, அது திருப்பி கேட்க வேண்டியதானே, இந்த டைம்ல உனக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தானே உனக்கு போட்டாங்கன்ன உடனே இவன் மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவனும் நைஸா போய் அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்குறான், "நம்ம பிரசவ காலத்துல கையில காசு இல்லைல்ல, உங்க அப்பா கொடுத்த செயினை எப்போ திருப்பி தருவாருன்னு சொல்லிட்டு." "என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா?" "இல்லை, நமக்கு அர்ஜென்ட் தானே, அவர் சீக்கிரமா தர சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல்லன்னு." கேட்டா, "நீங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களே, உங்க அம்மா சொல்லி கொடுத்தது தானே பேசுறீங்க." அப்படின்னு கேட்டா, "அம்மாலாம் கிடையாது, நான் தான் இந்த மாதிரி பேசுறேன்னு" சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. அப்போ அவங்க அண்ணனும் பெரிய மருமகளும் வந்து அவங்க 2 பேருக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. பெரிய மருமகளும் அவங்க புருஷனை தனியா கூட்டு போய் சொல்றாங்க, "இவன் இப்படி பேசுற ஆளே கிடையாது. உங்க அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கல்ல, உங்க அம்மா வெளிய தான் நின்னுட்டு இருந்தாங்க. நீங்க தான் இதுக்கு ஏதாவது சால்வ் பண்ணணும்ன்ன உடனே, அடுத்த நாள் எல்லாரையும் உட்கார வச்சு அவர் பேசுறாரு. பெரிய பையனும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், "நீங்க தான் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் குடுத்தீங்களா? அவன் இந்த மாரி பேசவே மாட்டானே. நான் ஏன்டா சொல்லப் போறேன்? அவனுக்கு தேவை இருக்கு. அதனால அவன் கேட்குறான்னும்போது." அந்த பையனும் என்ன சொல்லிடுறான்னா, "ஆமா, எனக்கு கோல்டு தேவை. பிரசவத்துக்கு காசு தேவை இல்லையா?" அப்படின்னும்போது, இந்த பொண்ணு சொல்றா, "இல்ல, உங்க அம்மா சொல்லிக் குடுத்து தான் நீங்க இந்த மாரி பேசுறீங்கன்னோனே." அவங்களும் டென்ஷனாயி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "நான் குடுத்த நகைக்கு வாங்க வக்கில்ல. நீ வந்து என்கிட்டயே பேசுறியான்னும்போது," இவர் டக்குன்னு சொல்றாரு, "டேய், உன் முடிவ வந்து நீ தான் எடுக்கணும். அம்மா சொன்னதெல்லாம் கேட்காதன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு அந்த நகை திரும்பி வேணும்னு" சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டு நிக்கிறான்.